ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜனநாயகன் சென்சார் விவகாரம் தொடர்ந்து சர்ச்சையாக நீடித்து வரக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு தரப்பிலிருந்து கேவியட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேவியட் மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஜனநாயகன் படம் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபோது அவசரப்பட்டு இந்த வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தான் இந்த வழக்கு என்பது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை மீண்டும் தனி நீதிபதியே விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்து இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் சார்பில் ஒரு கேவியட் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த கேவியட் மனுவில் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்த நிறுவனம் ஒருவேளை மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் தங்களது கருத்தை கேட்காமல் எவ்வித உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்று தெரிவித்து அந்த கேவியட் மனுவில் தாக்கல் செய்துள்ளது. ஒருவேளை தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யும் போது மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் வாதத்தை கேட்க வேண்டும் என்று என்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.